திருச்சிற்றம்பலம். அறிவோம். என்ன தேவாரங்கள் கற்றுக்க ஆர்வமா இருக்கீங்களா? மகிழ்ச்சி. எந்த செயல் செய்தாலும் நம்முடைய தமிழ் மரபுப்படி அப்பன் விநாயகனை வணங்குவது என்பது ஒரு உன்னதமான உயர்வான செயலாக, தடைகளை விளக்கும் செயலாக அமைகிறது. விநாயகப் பெருமான் நம் செயல்களை எல்லாம் பக்குவப்படுத்தி உயர்வை அடைவதற்கு நமக்கு உன்னதமான வகையில் உடனிருந்து உதவுவார். செயற்கரிய காரியங்கள் எல்லாம் செயல்கூடுவதற்கு விநாயகனுடைய வழிபாடு மிகுந்த உற்சாகம் ஊட்டுவதாக இருக்கிறது. அத்தகைய வகையில் சித்தர்களில் மிக உன்னதமான ஒருவர் திருமூல நாயனார். நண்பன் அகத்தியனை தேடி வந்த முனிவர் ஆனிரைகள், அதாவது கால்நடைகள், பசு, மாடுகள், ஆடுகள் எல்லாம் ஒரு மனிதனின் சடலத்தை சுற்றி நின்று கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருப்பதை கண்ணுற்றவர் அந்த பசுக்களின் துயரை தீர்ப்பதற்காக தான் பயின்ற கொடுவிட்டு கொடுப்பாயும் அந்த செய்கையினாலே அந்த சடலத்திற்குள் தனது ஆத்மாவை செலுத்தி அந்த ஆணிரைகளுடைய கவலையை போக்குகிறார். அந்த ஆணிரைகளை மேய்ச்சலுக்கு பயன்படுத்திவிட்டு அவர்களின் இல்லங்களில் சென்று சேர்க்கிறார். அப்படி வாயில்லா ஜீவன்களாக உரைக்கக்கூடிய அந்த ஆணிரைகளின் துயரை தீர்த்தவர் மீண்டு வந்து தன்னுடைய உடலை தேடும்போது அந்த உடலானது இறைவன் சித்தத்தினால் அழிக்கப்பட்டிருக்க வேண்டும் அல்லது மறைக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆக அவர் பன்னெடுங்காலமாக தவமிருந்த அந்த உடலானது விடுவிக்கப்பட்டு ஆன்மாவானது இந்த சடலமாக இருந்தவர் உடலில் புகுந்து செயலாற்ற துவங்குகிறது. அந்த சடலமாக இருந்தவருடைய நாமகரணம் பெயர் என்னவென்று சொன்னால் மூலன் என்று அழைத்தார்கள். அந்த இடையனாகிய மூலனுடைய சடலத்தில் இந்த ஆன்மநேயம் மிக்க அருளாளரானுடைய ஆத்மாவானது நுழைகிறது. அவருடைய உறவினர்கள் மனைவியை வந்து அவரை இல்லத்திற்கு அழைக்கிறார்கள். அப்பொழுது உண்மையை சொல்கிறார். மூலன் என்றவன் இறந்து விட்டான், தான் இன்னார் என்று அறிவுறுத்துகிறார். அவர்கள் அதை ஏற்க மறுக்கிறார்கள். இருப்பினும் ஞானியானவர் அந்த ஊரின் எல்லையிலேயே இருந்து தன்னுடைய தவ வாழ்க்கையை துவங்குகிறார். அவ்வாறு தவ வாழ்க்கையை துவங்கும் போது இறைவனின் சித்தம் இதுதான் என்று உணர்ந்தவர் ஆண்டிற்கு ஒரு பாடல் விதமாக எழுதி ஆணிரைகளையே கவலைகளை தீர்த்தவர் இந்த மானிட பிறப்பினின் கவலையை தீர்ப்பதற்கான உபாயங்களை சொல்கிறார். எழுதிய அத்தனை பேருமே இறைவனை உணருங்கள், இறைவனை அடையுங்கள், இறைவனை அடையுங்கள், இறை தரிசனம் பெறுங்கள், முக்தி பெறுங்கள் என்றெல்லாம் சொன்னார்கள். ஆனால் இவர் ஒருவர்தான், திருமூலர் ஒருவர்தான் பிறவியாக பிறந்து விட்டாய், மானிட பிறவியை எடுத்து விட்டாய், நீ எங்கிருந்து தோன்றினாய்? இந்த ரகசியத்தை சொன்னவர் திருமூலர் தான். இந்த மனித உடல் சரீரம் கிடைத்ததற்கான மூலத்தை உணர்த்தியவர். நீ இறைவனாக இறைவனிடத்திலிருந்து பிறந்த ஒரு ஒளிப்பிழம்பு, இறைவனிடத்திலிருந்து எழும்பிய ஒளிப்பிழம்பு. இந்த ஒளிப்பிழம்பு மீண்டும் இறைவனிடத்திலே போய் சேர வேண்டும், அதாவது இறைவனாகவே மாறிவிட வேண்டும் என்றுதான் சாக வேண்டுமே தவிர இறைவனை சோதிப்பதற்கும்
இறைவனை தரிசிப்பதற்கும் இறைவனை கல்யாண குணங்களை புகழ்வதற்குமான பிறவிகளாக மீண்டும் 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 எடுத்துக்கொண்டே இருக்காது என்பதனை இவர் ஒருவர் தான் வலியுறுத்தினார். நீ இறைவனாகவே மாறிவிடு, நீயே இறைவனாக மாறிவிடு என்று உணர்த்தியவர், சொல்லவர், பட்டவர்த்தனமாக சொன்னவர். சொல்வது மட்டுமல்ல, அதற்கான உபாயங்களை திருமூலர் இந்த மனித பிறவி எடுத்த மானிட ஜென்மங்கள் இறைவனாக உருப்பெறுவதற்கு, அந்த உயர் நிலையை அவர்கள் உணர்ந்து இறைவனாக மாறுவதற்கு உரிய உபாயங்களை மிக துல்லியமாக, மிக எளிமையாக பின்பற்றக்கூடிய வடிவில் அனைவருக்கும் பயன்படும் விதத்தில் கூறிய ஒரே ஞானி திருமூலர் தான். எனவே அவருடைய திருவடியை பணிந்து அவர் கூறிய உபாயங்களை நாம் உணர்ந்து கொண்டால் இந்த பிறவியின் உண்மைத்தன்மை உணர்ந்து நாம் இறைவனாக அதை மாறலாம். சாமியார் இந்த மாதிரி தாடி வச்சவங்க, இந்த மாதிரி காவி வச்சவங்க பின்னாடி நீங்க போய் அலைய வேண்டாம். ஒவ்வொருவரும் இறைவனாகவே உருவெடுக்க வேண்டும் என்பதுதான் திருமூலருடைய வழிகாட்டுதல். அந்த வழிகாட்டுதலை பின்பற்றும் அடியனுடைய சிந்தனையும் இதுதான். காவி உடை அணிந்தவர்களையும் தாடி வைத்தவர்களையும் இப்படி ருத்ராட்சங்கள் போன்ற மத சின்னங்களை அணிந்தவர்களையும் வணங்குங்கள், மதியுங்கள், அவசியமில்லை. அவர்கள் பின்னணி சென்று அவர்களுக்கு அடிமையாக இருப்பது என்பது தவிர்க்கப்பட வேண்டியது. அவர்களும் அதை உற்சாகப்படுத்தக்கூடாது. ஆகவே இப்போதைக்கு வாழும் சித்தர்கள்லாம் பார்த்தீங்கன்னா சில கெட்ட வார்த்தைகள் என்று சொல்லக்கூடிய சொற்களால் திட்டி வெளியே அனுப்புவார்கள். அது அவர்களிடம் பற்றுட்டு உன்னை அறியாமல் இருக்காது அப்படிங்கிறதுக்கான அடையாளமே வெளிய நம்மை வெறுப்பதற்கான அடையாளம் அல்ல. எனவே அன்பு சொந்தங்களே, நீங்கள் அனைவரும் உங்களுடைய இறைத்தன்மையை உணர்ந்து நீங்களும் இறைவனாக உருப்பெடுங்கள் என்பதே நம்முடைய ஆவல். அத்தகைய வகையில் இறைவனை வணங்குவதற்கு திருமூலர் எழுதியதாக சொல்லப்படுகின்ற, ஏன் இப்படி சொல்கிறேன் என்றால், அவர் 3000 பாட்டு எழுதியிருக்கிறாங்கிறாங்க. ஆனால் திருமந்திரத்துல 3300 பாடல்கள் இருக்கு, அதுக்கு மேல இருக்கு. இடைத்தெருகளாக இருக்கலாம், எது எப்படியோ எண்ணங்கள் உயர்வையலாக இருக்கு. எண்ணங்களை மட்டும் நோக்குவோம். எனவே அதன் அடிப்படையில் இன்றைய தினத்தில் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடல் 5 கரத்தனை. விநாயகனை நாம் வழிபட உதவும் 5 கரத்தனை, ஆனை முகத்தனை, இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை, நந்தி மகந்தனை, ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போட்டுகின்றோமே என்ற பாடலை கற்றுக்கொள்ளப் போகிறார். திரையிலே உங்களுக்கு அதற்கான பாடல் வரிகள் தமிழிலும் ஆங்கிலத்திலும் இடம்பெறுகிறது. அதனை பயன்படுத்தி முழுமையாக உங்களுடைய சிந்தனையை இறைவனிடத்தில் செலுத்தி நீங்களும் இறைத்தன்மையை அடையலாம். எனவே நமது பஞ்சமரபு இசை மரபின் வாயிலாக நீங்கள் உங்களுடைய சொந்த முயற்சியினால் இறைவனை அடையுங்கள். திருச்சிற்றம்பலம். 5 கரத்தனை, ஆனை முகத்தனை, 5 கரத்தனை, ஆனை முகத்தனை, இந்தின் இளம் பிறை போலும் எயிற்றனை, இந்தின் இளம் பிறை போலும் எயிற்றனை, நந்தி மகந்தனை, ஞான கொழுந்தினை, நந்தி மகந்தனை, ஞான கொழுந்தினை,
புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம் பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினே புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் நிலம் பிறை போலும் எயிற்றனை ஐந்து கரத்தனை ஆனை இந்தின் நிலம் பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் நிலம் பிறை போலும் எயிற்றனை ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் நிலம் பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. எல்லாம் செயல்கூடும் என் ஆணை அம்பலத்தை எல்லாம் வல்லான் தனையே ஏற்று. திருச்சிற்றம்பலம்.